So 26th question AEIMQ AEI பார்த்தோன்னா AEI OU வரும்னு பார்த்தா இது வந்து AEIMQ. ஸோ இதுனா நமக்கு தெரியும் நம்ம we have to write the relevant numbers. அதுக்கான எண்கள் என்னன்னு நமக்கு தெரியும், அதை எழுதிக்கலாம். ஸோ நான் எழுதிட்டேன் நம்பர்ஸ். இதை பார்த்தோன்னே தெரியுது 1 5 9 13 17 போது 1 + 4 5 5 + 4 9 9 + 4 13 13 + 4 17. அப்போ 17 + 4 என்ன 21 21. அப்போ 21க்கு ரெலவெண்ட்டான ஆல்ஃபபெட் என்ன யார் சொல்லுவா? U. So that is the answer. So 27th question வந்து BC 10 FG 26 JK 42 NO 58. 27வது கேள்வி 27th question BC 10 FG 26 JK 42 NO 58. ஏன்னா இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்டே 26 தான் இருக்குது. 58க்கு மேலே போனால் என்ன பண்ணலாம்? ஸோ தட் இஸ் ஒன்லி நம்பர். ஓகேவா? ஓகே, அப்போ நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ஃபபெட் கண்டுபிடிக்க வேண்டாம். 58க்கு அப்புறம் என்ன வரும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸ் நான் இப்படி எழுதுனேன்னா 10 + 16 26. அதே மாதிரி இது கூட 16 ஆட் பண்ணனா 42, இது கூட 16 ஆட் பண்ணனா 58. அப்போது இது கூட ஒரு 16 ஆட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 74. ஓகே, ஸோ இது வந்து நான் ரொம்ப கூட யோசிக்க வேண்டாம் ஆன்சர்ஸ். ஐயோ இந்த பிசி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆப்ஷனில் 1ல் 74 எனக்கு வந்துருச்சு. நான் மற்றதில் எப்படி வந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சி என் டைமை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஸோ 74 எதில் இருக்குது? ஆப்ஷன் 1. அதுதான் என்னோட பதில். நம்மளோட 28வது கேள்வி 7/11 12/21 22/41 42/81. ஒன்றுத்துக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாரு, 7க்கும் 12க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. +5 கரெக்டாக. 12க்கும் 22க்கும் 10, 22க்கும் 42க்கும் 20 20. அப்போது 5 × 2 10 10 × 2 20. அப்போது 20 × 2 40. அப்போ இது ரெண்டுத்துக்கும் 40 டிஃப்ரென்ஸ் இருக்கணும். 42 கூட சேர்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 82 கிடைக்கும். இப்போ கூட நம்ம வந்து அடுத்தது பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பாரு 82 நமக்கு ஏற்கனவே ஆப்ஷன்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் நம்பர் 3ல் 82 இருக்குது. அப்போ அதுதான் எனக்கு ஆன்சர். வேறு எதுவுமே 82 மேலே இல்லை பார்த்தியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக் வச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல், இப்போ நிறைய பேர் கீழே இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. கண்டுபிடிக்கவே வேண்டாம், டைம் இல்லை, நமக்கு டைம் பத்தாது. ஒரு கேள்வி 1 நிமிஷம்தான். அப்போ 82 நீ ஆப்ஷன் 3 டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இரு. ஆனால் நான் உனக்கு சொல்லுவேன்ல எப்படி அது வந்துச்சுன்னு. இப்போ 11க்கும் 21க்கும் 10 டிஃப்ரென்ஸு, 21க்கும் 41க்கும் 20, 41க்கும் 81க்கும் 40. அப்போ இதுவும் × 2 20 × 2 40 × 2 +1 ஆட் பண்ணுறாங்க. சரியா? அதே மாதிரி 80 × 2 வந்து 160. 160 கூட ஒன்று சேர்த்தோன்னா 161. அப்போ 82/160 வந்து ஆன்சர். ஸோ நம்மளோட 29th கொஸ்டின் என்ன பாரு. CAN = 21 DEAR = 32 எனில் ஸ்டடி என்றால் என்ன? ஸ்டடினா படி. ஆனால் இதில் கோடில் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து மிஸ் இந்த மாதிரி ஏன் எழுதி வச்சுக்கிறேன்னா உனக்கு புரிய வைக்கிறதுக்காக. நீ வந்து எக்ஸாம் ஹாலில் போய் தனித்தனியாக எழுதிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு 10 கொஸ்டினுக்கு மேலே எழுத டைமே இருக்காது. ஸோ நீ கொஸ்டின் பேப்பரையே ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமான ஆல்ஃபபெட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிப்போம். சிக்கு வந்து 3 1 14 ஆட் பண்ணால் 18 தான் வருது. அப்போ 18 கூட 3 சேர்த்தாதான் எனக்கு இந்த 21 வருது. ஸோ மீதியும் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். டிக்கு வந்து 4 5 1 R மட்டும் எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ரைட் டு ஓட்டு 18 கரெக்டாக. 24 28 தான் வருது. கூட்டினா 28 வருது. இது கூட 4 சேர்த்தா தான் 32. அப்போ இது ஒரு ஆர்டரில் வருது இல்லையா? ஆட் பண்ணிவிட்டு 3 இது 4. அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்?
5 இது எப்படி 3 4 5 வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா CANல எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 3 எழுத்துக்கள் இருக்குது, 3 லெட்டர்ஸாக இருக்குது. அதே மாதிரி DEARல எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 4 எழுத்துக்கள் இருக்குது, 4 லெட்டர்ஸ் இருக்குது, ஆட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஸ்டடியில் வந்து we have 5 letters. ஸோ இது எல்லாத்தையும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது கூட மறுபடியும் 5 ஆட் பண்ண போகிறோம். S we know it is 19, 20, U வந்து 21, D is 4, ரொம்ப ஈஸி இல்லை? அதே மாதிரி Y நமக்கு ரொம்ப ஈஸி, 25. ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 89. டோட்டல் செக் பண்ணிக்கோ. அதுக்குள்ள ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 1 2 3 4 5 5 எழுத்துக்கள் இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன். 89 + 5 gives me 94. 94 தான் என்னோட பதில். ஸோ we have it in option 4, 94 சரியான பதில். இப்போ நம்மளோட 30வது கேள்வி, SUN is equal to TRVTOM மற்றும் GST. யாரோ டேக்ஸ் கட்டணும் எழுதியிருப்பாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. HFTRUS. ஓகேவா, நான் கண்டுபிடிக்க போகிறது 10க்கு என்ன அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கொஸ்டினில் 3 letters தான் இருக்குது, ஆன்சரில் 6 letters இருக்குது. ஸோ அப்படின்னா முன்னாடி பின்னாடி இருக்க நம்பரா, சாரி முன்னாடி பின்னாடி இருக்க ஆல்ஃபபெட்டான்னு பார்க்கலாம். சரியா, நான் சன்னுக்கு எழுதிக்கிறேன். ஸோ ஐ வில் ரைட் RT. யூக்கு வந்து TU, VU, Nக்கு வந்து MO, O. இப்போ நம்ம இதோட ஆப்ஷன் கொடுத்தது அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா TRVTOM. ஸோ நீ இது பார்த்தீங்கன்னா அது அப்படியே உனக்கு ரிவர்ஸில் வருது. ஓகேவா, இந்த ஆர்டர் TRVTOM. ஸோ அந்த GSTயும் கரெக்டாக அதே மாதிரி வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா, GST. ஸோ இதுக்கு வந்து F, H, Sக்கு R, T, Tக்கு வந்து S, U. ஸோ மிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவர்ஸு எழுதுனா HF TR US. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ அதை மாதிரி நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து TEN 10 கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ STU DEF MNO கரெக்டா. அப்போது இது அப்படியே ரிவர்ஸு US, இது FDOM, USFDOM இருக்கா. ஸோ we have option 2.